ஒரு டீசென்ட்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஆர்யா அப்புறம் கௌதம் கார்த்திக்கோட மிஸ்டர் எக்ஸ் மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பேசிக் ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, யூஎஸ் பார்த்தீங்கன்னா சைனா மானிட்டர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு நியூக்ளியர் டிவைஸை பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு ரஷ்யாட்ட போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுபடியும் கொண்டு வந்தாங்களா இல்லையா, ஸோ இதுக்குள்ளே நடக்கிற அந்த கதை தான் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் எக்ஸ். ஸோ எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த படம் மெயினாக பிடிக்க காரணமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி தான். ஏன்னா இந்த உலக அரசியலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு பெரிய பாசிட்டிவ்னா இந்த கதைக்கு இவங்க கொண்டு போன அந்த ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களை பெருசாக பார்த்தீங்கன்னா போர் அடிக்காது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா துரந்தர் படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ஹீரோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்களோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு கேரக்டர் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் இல்லாமல் மொத்த கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பிக் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் இவங்க மேக் பண்ணியிருக்க அந்த ஸ்டன்ட் சீன்ஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட் சீன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த மஞ்சு வாரியரோட ஸ்டன்ட் சீன்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் எனக்கு பட்ட நெகட்டிவ்னு பார்த்தோன்னா இவங்களோட அந்த மியூசிக் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஏன்னா இவங்க கொண்டு போகிற அந்த ஸ்க்ரீன் ப்ளேக்கும் பேக்ரவுண்டில் வர அந்த மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் போய்க்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு பார்த்தோன்னா இந்த படத்தில் வர அந்த கேரக்டர் டிசைன், அதாவது கேரக்டரோட லுக் அப்புறம் அந்த மேக்கப் தான். ஸோ அது எனக்கு பார்த்தீங்கன்னா சில கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டாகாத மாதிரி இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக நம்ம சத்யராஜ் சாரோட அந்த லுக்கெல்லாம் பார்த்தப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வந்துச்சு. ஸோ ஓவராலாக ஃபைனலாக என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, இந்த டேரக்டருக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன எஃப்ஐஆர் படம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களை பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும்.